பிச்சை தான் எடுக்க போறேன். கிரெடிட் கார்டு டியூலாம் சப்ப மேட்ரியா. இந்த கார்டுக்கு டியூ வரப்போல இதுல இருந்து எடுத்து கட்டிடு. சரி. இதுக்கு வரப்போல இதுல இருந்து எடுத்து கட்டிடு. சரி. அப்புறமா ஒரு பர்சனல் லோன் போட்டு ஒரு கார்டை க்ளோஸ் பண்ணி விட்டுரு. இந்த பர்சனல் லோன் எப்படி அடிப்பான்? அதான் கிரெடிட் கார்டுல காசு இருக்கும்ல, மாசம் மாசம் அதுல இருந்து எடுத்து லோனை கட்டி விட்டுரு. அப்புறமா லோனை டாப் அப் பண்ணி மறுபடியும் கார்டை க்ளோஸ் பண்ணி விட்டுரு. சரியான ஐடியா ஆகுது இது. செம்ம ஐடியா. நிறைய வச்சுக்கிறேன் ஐடியாலாம். குடு. சரி, எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது. அதுல ரெண்டுத்துல எதுல காசு வச்சுக்கிறியா கொஞ்சம் கூட எடுத்துக்குறேன். என்னடா காசுலாம்? ஏய் ஐடியா கொடுத்தோம்ல, ஐடியா ஓசியா கொடுப்பாங்க உனக்கு. சரி அல்ல காசு. ஐயோ இவனுக்கு என்ன பின்னாலே தேடி தேடி வரானுங்க. இதெல்லாம் திக்கு ஓடியாரான். ஏய் என்னடா? ஏய் மச்சான் நீங்க என்னடா பண்றீங்க? சத்தம் போடாதீங்க. ஏய் என்னடா இவ்வளவு பதறி ஓடியாரா? கத்தாதீங்கடா மச்சான். ஒரு லோன் கட்டுறதுக்கு டைம் ஆகி போச்சு. எங்க அப்பா கிட்ட லோன் கட்டுறதுக்கு காசு கேட்டா உன் லோனை நீயே கட்டிக்கோன்ட்டாரு. அதான் பேங்க்ல இருந்து ஆள் அனுப்பிச்சு விட்டானுங்க மச்சான். அதான் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு நிக்கிறேன் நானு. ஏய் சிம்பிள்ரா, ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணு. ஏண்டா இந்த ஏரியாவிலேயே நீங்க தான் வெயிட் கை. உங்க அப்பா 4 வீடு வாடகை விட்டுருக்காரு. இப்படி லோன் கட்ட முடியாம காரி மூஞ்சி போய் கிடையிறிய, அசிங்கமா இல்ல கொஞ்சம் கூட? ஏய் மச்சான் அதெல்லாம் ஒரு வாடகை வாங்கி பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வர்றா. ஒரு 10 ரூபா கூட தர மாட்டாரு மச்சான். மச்சான் ஏதாவது பெரிய சம்பவமா பண்ணி காசு பார்க்கணும். நீ ஏன் உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் ஒரு நல்ல பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கேட்டு வாங்க கூடாது? அதெல்லாம் கேட்டா நீயே சம்பாதிச்சு நீயே பிசினஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவாரா? சரி அப்பனா அவன் எங்க அப்பாட்ட மட்டும் இந்த மாதிரி காசு இருந்துன்னு வச்சுக்க, நான் பீமா டபிள்யூ கார்ல போயிடுவேன். BMW அது சொல்ல தெரியல. என்னெல்லாம் யாருன்னா கிட்னாப் பண்ணி வச்சுக்கின்னு எங்க அப்பா கிட்ட காசு கேட்டா கூட தருவானா தரமாட்டானா கூட தெரியாம பண்ணி பாத்துருவோமா? ஒரு 1000 ரூபாய் கேளுங்க, நைட்டு போய் தந்தூரி சாப்பிடலாம். சரி உங்க அப்பா பேங்க்ல எவ்வளவு வச்சிருப்பாரு? 10 வயசா இருக்கும்போது 10 லட்சம் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப நிறைய வச்சிருப்பாரு. அப்போ ஒரு 20 லட்சம் கேட்போமா? வாய்ப்பு இல்ல. ஒரு 5 லட்சம்? 5 லட்சம் டூ மச். ஒரு 1 லட்சம் கேட்கலாமா? 1 லட்சத்தை எப்படி 3 ஷேர் பண்ணுவ? 1.5 லட்ச ரூபாய் கேட்போம். கொடுத்தாருன்னா ஆளுக்கு 50,000 டீல். ஓகேவா? எப்படியும் எங்க அப்பா காசு கேட்டா தரமாட்டாரு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா 6 மாசத்துக்கு ஒருத்தர இதே மாதிரி பேசி காசு உச்சார் பண்ணிப்போம். எப்படி? ஓகே மச்சான், சூப்பர் மச்சான். அப்பா என்ன கடத்தி வச்சிருக்காங்கப்பா. அவங்க எவ்வளவு காசு கேக்குறாங்களோ கொடுத்துருங்கப்பா. அடி மச்சான், நல்லா அடி மச்சான் அவனை. போடு போடு. அப்பா அவங்க எவ்வளவு காசு கடத்தி வச்சிருக்காங்கப்பா. எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துருங்கப்பா. இல்ல உங்க அப்பாக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டேன், கால் பண்ணி பேசுவோம். போடு போடு. ஹலோ சொல்றாவா? ஐயோ எங்க அப்பா கால் போட்டா. ஏப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஏரியால மழை பெய்யுதா? இல்ல இங்கேயும் பெய்யல, நானும் நம்ம ஏரியால தாங்கிறேன். சரி வச்சிரு. ஐயோ போன் போட்டு டீச்சர் குடியாண்ட அதான் சொன்னார். ஹலோ அங்கிள். ஆமா அங்கிள். அங்கிள் இது நிர்மல் இருக்காரா அங்கிள்? அங்க ஊருக்கு போய்கிறானா? சரி அங்கிள், நான் அவனை பாக்குறேன் அங்கிள். கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆளுக்கு நம்ம வாய்ஸ்லாம் நல்லா தெரியும். நான் வந்து வாய்ஸ் சேஞ்சர் போட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விட்டுறேன். ஹலோ பெருமாளே, உன் பையனை கடத்தி வச்சிருக்கோம். 1.5 லட்ச ரூபாய் நாங்கள் சொல்கிற இடத்துல நீ கொண்டு வந்து தரலன்னா உங்கள் பையனை கொன்று தலையை மட்டும் வாசலில் வைப்போம். என்ன புரியுதாடா? என்னடா உங்களை கிட்னாப் பண்ண மாதிரி பேசுறான்? ஏற்கனவே கிட்னாப்லாம் பண்ணிருப்பானோ. ஏய் போயிடுச்சு. பார்த்துட்டாரு. ப்ளூடிக் வந்து 20 நிமிஷம் ஆகுது. ஆனால் இவங்க அப்பா ஒன்றும் டிஸ்பிளேவே பண்ணல. ஒன்று மாதிரி பண்ணுறாரு மச்சான். அவங்க அப்பா அடி வாங்க ரசிகனா போடுறா. நான் சொன்னல அவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட். ஏய் சாடி சார், நான் தான் அப்பயே சொன்னல மச்சான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஏய் எனக்கு ஒரு ஐடியா. பேசாம இவன் விரல கட் பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல போட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு அப்பதான் ஒரு பயம் வரும். ஒரு விரல் எல்லாம் சமாளிச்சு. என்னடா விரல் கட் பண்றீங்க? விரல் இருக்குல்ல அதை கட் பண்ண அப்பதான். ஏய் சொல்றா, உன் பையன் விரல கட் பண்ணலான்னு இருக்கோம், கட் பண்ணி அனுப்புவா சொல்றா. நாங்கள் சொல்ற பணத்தை நாங்கள் சொல்ற இடத்துல தந்து வேணாம். உன் பையன் ஜிபே நம்பருக்கு அனுப்பி விடு, நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். போலீஸ் கிளீஸ் போனோம் நினைச்சுன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் விரல கட்டுவோம், அப்புறம் எதை கட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது, உங்க வம்சமே இருக்காது, பாத்துக்கோ.
பொறப்ப போயில காசு தராங்க அன்புடு அன்புடு That same evening. சரிண்ணா இந்த நைட்டுக்காக போயிட்டு இந்த நண்டுக்கும் எறாக்கும் கிராஸ் ஆன மாதிரி ஒண்ணு இருக்குமா அது லாப்ஸ்டர் சாப்பிடுமா என்ன புட்டிலாம் புதுசா வாங்கிட்டு போல இது ஏய் மச்சான் எங்க அப்பா அமிச்ச காசு திருப்பி அனுப்புங்கடா. அது புத்திய காமிக்குது பத்தியா உங்க அப்பன மாதிரியே இருக்கிறால ஏண்டா டீலிங் போட்டு தானே எல்லாம் பண்ணோம் இப்போ வந்து காசு திருப்பி கேக்குற. டேய் அவரு சேவிங்ஸ்ல இருந்து தரலையாண்டா, பர்சனல் லோன் போட்டு குத்துறாரு மச்சான். லோனா ஏன்னா அப்படி அப்பா இப்படி பண்ண. ஏய் அவர் உன்னாலதான் நான் லோன் போட்டு குத்தேன், நீயே இஎம்ஐ கட்டி கொண்டாரு மச்சான். எது இஎம்ஐயா? ஒண்ணு காசு திருப்பி கொடுங்க இல்ல இஎம்ஐ ஷேர் பண்ணிக்கலாம். ஏடா அதை கட்ட வக்கு இல்லாம தான்டா உன்னை கட்டி வச்சிருந்தோம். மச்சான் நீ பேசாம ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண கட்டிக்கலாம். கிரெடிட் கார்டா?